ஹாய்டா ஹனிபன்ஸ், திஸ் இஸ் கோயா தெலுலஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஆரம்க்கு ஒன் ஷாட் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட நேம் கோவக்காரி. ஸோ வந்துட்டு ஓகேடா, இதோட நம்ம வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஆரம்க்கும் ஒயனுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. ஆரம் எப்பவும் போல் ஐடல் தான், ஒயன் ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஆரம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு வயன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு வயன் ரொம்ப ஹாப்பியாக, ஸோ வந்துட்டு அவ்வளோ லவ்வபுல்லாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு மாமா, எப்போ மாமா வீட்டுக்கு வருவேன்? நீ எனக்கு இங்கே வீடே இருந்தாலுமே எனக்கு நீ இல்லாமல் தனியாக இருக்க மாதிரி இருக்குடா. ஏன்டா இப்படி? எனக்கு நீ ஏன் கூடயே இருக்கணும், என் பக்கத்துலேயே நான் உன்னை வச்சுக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு ஆரம்மாமா. ஏமாம்மா, நீ என்னை இப்படி விட்டுட்டு நீ ஐடால்னு அங்கே போயிடுற. எனக்கு இங்கே தனியாகவா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி கோச்சிக்கிறா. செல்லம்மா நாம்ஜுன் தான் சொல்கிறான், ஏய் இல்லடி, நான் இங்கே இதோட உனக்கு தெரியாதா இது எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு? ஆமாம் போ, நீ இப்படி தான் சொல்கிற. என்னை விட உனக்கு அவங்க தான், உன்னோட ஆர்மிஸ் தான் ரொம்ப முக்கியம் போ. ஏய் அப்படிலாம் இல்லை பாப்பா, நான் வந்துட்டு ஒரு கான்சர்ட்டுக்கு எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டி. நான் ரொம்ப ப்ராக்டிஸில் பிஸியாக இருக்கிறேன். அதான்டி இந்த தடவை 100 பாட்டுன்னு சொல்லிட்டாங்கடி. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதோட இந்த தடவை கூட நான் வீட்டுக்கு வரலாம், வந்துட்டு உங்க கூட 2 மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அது என்னால் முடியலடி பாப்பா. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஓ, எனக்கு சுத்தமாக கஷ்டமாக இருக்குது. நீ இப்படி தான் பேசுகிற, ஆனால் என்னை அப்படியே சமாளித்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மறுபடியும். சரிடி, சாரிடி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்டி. ப்ளீஸ்டி இந்த ஒரு தடவை நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். 2 மந்த் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நிச்சயமாக நான் வருவேன். ஓகேவா? வருவேன் தான் சொல்கிறேன். எப்போ வருவேன்னு தான் தெரியல. போ, ஃபோன் வை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. ஸோ வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா வயன். ஆரம்பி இங்கே கஷ்டமாக இருக்குது. அவன் அகைன் கால் பண்ணி ஸோ இங்கே வயன் அட்டன் பண்ணுறான். எதுவுமே பேசலை. அம்முக்குட்டி, ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? நீ இந்த மாதிரி மாமா கிட்ட பேசாமல் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி இங்கே ப்ராக்டிஸ் பண்ண தோணும்? சாங்கெல்லாம் எப்படி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வயன் இங்கே அமைதியாக உட்காந்துருக்குறான். அம்முக்குட்டி பேசுடி, உன் குரலை கேட்கணும்டி, பேசுடி. வயன் பேசு வயன். பேசுகிறேன். இந்த தடவை நீ சொன்னது மாதிரி 2 மந்த் இங்கே வரல அப்படின்னா நீ கூட பேசவே பேசாத, போடா. அப்படியே அங்கேயே எவ்வளையாவது பார்த்துக்கூட போடா. ஏய் பையன், இதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, நீ க்ராஸ் பண்ணுற லிமிட்டை பார்த்துக்க. ஓகே சாரி, நான் அப்படிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே நாம்ஜுன் தான், ஸோ எப்படியாவது லீவ் கிடைக்குமா அப்படின்றது மாதிரி அவன் பார்த்துட்ருக்குறான். பட் இந்த தடவை வந்துட்டு கான்சர்ட் இருக்கிறதுனால சுத்தமாக லீவ் எடுக்கவே முடியாது. அது இம்பாசிபிள். ஸோ இப்படியே தாண்டா. ஸோ வந்துட்டு அந்த கான்சர்ட் முடியுது. வயன் அந்த கான்சர்ட்டை பார்க்குறா. அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துக்கிட்டு பார்க்குறான். ஸோ வந்துட்டு அதில் வந்துட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் இப்போ எப்படி ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கான்சர்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. வயனுக்கு ஸோ அந்த 7 பாய்ஸையும் பார்க்கும்போது வந்துட்டு ரொம்பவே குஷியாக, ரொம்பவே ஹாப்பியாக, எனர்ஜெட்டிக்காக அப்படி இருக்குது. அவங்களோட சாங்கெல்லாம் வந்துட்டு அவள் மோமல் பண்ணிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவள் அந்த டிவியில் பார்த்துட்டு உட்காந்துருக்குறான். அந்த சாங் அவளுக்கு பிடிச்சிருக்கு. மாற்றி வந்துட்டு ஸ்வம் அது சொல்ல சாய் அந்த மாதிரி வந்துட்டு அவள் பாடிட்டுருக்கிறான். அப்படியே தான் வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆக வந்துட்டு வந்துட்டு ஜிவன் இங்கே வந்துட்டு அந்த பனியனோட ஸோ வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு சாங் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரசித்து வந்துக்கிட்டு ஸோ வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் வயன். அப்படியே தான் கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நாம்ஜுனுமே வந்துட்டு அவன் அந்த மேலே போட்டிருக்கிற அந்த பனியன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கழட்டிட்டு ஸோ உள்ளாருக்கு போட்டிருக்க அந்த பனியனோட ஸோ வந்து ஸ்லீவ்லெஸ் பனியனோட ஸோ இந்த பிளாக் ஸ்லீவ்லெஸ் பனியனோட நின்றுட்டு அவன் அங்கிட்டு இங்கிட்டும் வந்துட்டு கையை தேய்ச்சி விட்டுட்டு பாடிக்கிட்டு ஸோ கையை மேலே தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்.
இங்கே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அண்ணன் தான் கழட்டுச்சு, இவன் எதுக்கு கழட்டுனான் தேவையில்லாமல்? இவனை என்ன செய்யுது? இவ்வளோ தைரியம் இத்தனை பேருக்கு முன்னாடி இவன் எப்படி இவன் இந்த மாதிரி ஷீ எப்படி இந்த மாதிரி நிற்கிறான்? இவன் எனக்கு அரம்மா எனக்கும் வருதுடா. நீ வா, நான் உன்னை வச்சுக்கிறேன், நீ வா. இத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ தைரியம் அப்படி இப்படி பனியில் கழட்டிட்டு நிற்குவேன் நீ? ஸ்வெட்டிங்கெல்லாம் தெரியுது. ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் வாயன். அவன் அந்த மாதிரியே வந்துட்டு அந்த ஸ்டேஜ்லலாம் ஓடி ஓடி ஆடிக்கிட்டு இருக்கிறது, அவன் அந்த சாங்கை சிங் பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு ஹாட்டாக இருக்குது. அவளுக்கு ஒரு சைடு வந்துட்டு அவனை பார்க்க டெம்ப்ட் ஆகுது. அதையும் தாண்டி அவளுக்கு வந்துட்டு அவன் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கும். இவன் எப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி கையெல்லாம் தூக்கிக்கிட்டு மைக் வச்சுக்கிட்டு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் பாரு. டென்ஷன் ஆகுது. அரம் மாமா என்னடா பண்ணிகிட்ருக்க நீ வீட்டுக்கு வா, உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறேன் வா, நீன்ட்டு பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு டென்ஷனாக பேசிக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு இந்த தடவை ஸோ அந்த மாதிரி தானே வந்துட்டு கான்சர்ட்டில் நம்பிச்சுட்டு வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஸ்வெட்டிங்லாம் வந்துட்டு 2 கையிலையும் தொடச்சி விட்டுக்கிட்டு ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு செஞ்சுட்டு இருந்திருப்பான் இல்லையா? அதெல்லாம் பார்க்க எனக்கு இங்கே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எனக்கு மட்டும் காட்ட வேண்டிய உடம்பு இவன் எப்படி எல்லாத்துக்கும் காட்டலாம்? அது என்னோடய ஹேண்ட்ஸ், என்னோடய செஸ்ட்டு, என்னோடது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இருப்பு தாங்கலை. அவ்வளோ ஒரு டென்ஷன் ஆகுது அவளுக்கு. கோவமாக வருது. அவனை வந்துட்டு அந்த வீடியோவில் காட்ட வந்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ ஜிமினை கூட அவள் பார்க்கல அந்தளவுக்கு, அவனை தான் பார்த்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இப்படியே தான் வந்துட்டு அந்த கான்செப்ட்லாம் ஓவராக வந்து முடியுது. அவனோட அந்த லீவும் வந்துட்டு கேட்டு அவன் வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ வந்துட்டு பார்த்தா வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. பார்த்தா வந்துட்டு யாருமே ஹாலில் இல்லாத மாதிரி தெரியுது. எங்கே போயிட்டா அவள்? அம்மோ வயன் அம்முக்குட்டி எங்கடி இருக்கா? நான் வந்துட்டேன்டி. எங்கே இருக்க? தூங்கிட்டாலோ? ஆமாம் 11 o'clock ஆகுது. சரி ஓகே நம்ம போய் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டு ஸ்விட்சு போடுறான். பார்த்தா வந்துட்டு அவள் அந்த கவுச்லேயே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறா. ஸோ அந்த பெட்ஷீட்டை வந்துட்டு மேலே போத்திக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. ரொம்ப கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கிறா. ஸோ நினச்சின்னு இப்போ கிட்டக்கு போனான்னு வச்சுக்கோயேன், அப்படியே அவனை சுட்டுற மாதிரி அப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்குறா கோவத்தில். என்னடி நீ இங்கே உட்காந்துட்ருக்குற? அதுவும் இவ்வளோ இருட்டுக்கு நடுவில் இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்குற? அதுவும் லைட்டு போட்டுட்டாவது உட்காந்துருக்கலாம்ல, லூஸ் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான். அவள் டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூம்குள்ளே போயிடுறா. இவளுக்கு என்னாச்சு? இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? ஜோன் என்ன பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு அவனும் வந்துட்டு அம்மோ எங்கடி போகிற, என்னடி பண்ணுற? இவ்வளோ நாள் நான் இங்கே இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்து கேட்டுட்ருக்கிறான். வயன் வந்துட்டு வேகமாக வந்துட்டு உள்ளாருக்கு போயிட்டு டோரை டொப்புன்னு சாத்திடுறா. அவளுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது, அவ்வளோ கோவமாக வருது. அவன் வந்துட்டு ரொம்ப டோருக்கிட்டேயே வந்துட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு நின்றுட்டுருக்கிறான். மோ என்னடி ஆச்சு உனக்கு? ஏன்டி திடீர்னு இப்படி பண்ணுற? அன்றைக்கி பேசும்போது நல்லா தாண்டி பேசினேன். அம்மோ வர லேட் ஆகிடுச்சி அதனால கோவமாக இருக்கியா? சாரிடி ஒர்க்கில் ஓடுடி. சாரிடி அம்மோ ஃபோன் அம்மோ ப்ளீஸ் இந்த ஃபோனு வேறு டீ அவங்க தான் அடிக்கிறான். வைக்கிறா. அம்மோ ப்ளீஸ்டி கதவு துறடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. டோரை அப்படியே வந்து தட்டிக்கிட்டே இங்கே நம்பிச்சு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறான். வாயன் பெட்டை போட்டுட்டு அதாவது வந்துட்டு அந்த பெட்ஷீட்டு தலையில் போட்டிருந்துருப்பா இல்லையா? ஸோ அதை போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துட்டான். அந்த கதவை திறக்கவே இல்லை. அவன் ஹாலில் தூங்குற மாதிரி தான். இன்னும் ரூம் கூட இருக்குது, பட் அவன் அந்த ரூமில் போகல. அவன் ஹாலில் தான் படுத்துருக்குறான். அவன் கொஞ்சம் நேரத்துலேயே அவன் வந்து டயர்டில் ஹாலில் படுத்து அப்படியே தூங்கிட்டான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு மிட் நைட்டு 1:30 கிட்ட ஆகுது. ஸோ அப்படியே தான்
ஒயன் அங்கே மேலே இருந்து ஸோ கீழே ஹாலில் பார்க்குறா. பார்த்தா அவன் கவுச்சில் படுத்து அப்படியே க்யூட்டாக அப்படியே ஒன்றும் தெரியாத பச்சை குழந்த மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒயன் அந்த பெட்ஷீட் அப்படியே அவள் தலையில் போட்டுக்கிட்டு மேலே இருந்து கீழே எட்டி பார்க்குறா. பார்க்கும்போது அவளுக்கு பாவமாக இருக்குது. அவனை நம்ம ஏன் அவங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவளுக்கு பாவமாக இருக்குது. அவள் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அவளுக்கு அந்த கோவம் தான் வருது. அவன் அந்த டான்ஸ் ஆடினது ஸோ அதுதான் வந்துட்டு அவன் கண்ணு முன்னாடி அவளுக்கு வருது. ஸோ வந்துட்டு படுத்து தூங்கட்டும், இன்றைக்கி ஒரு நாள் சும்மா படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாருக்கும் போயிடுறா. ஆனால் அவளுக்கு அங்கே ரூமில் இருக்க முடியல. ஏன்னா வந்துட்டு நம்பிச்சுட அவள் அந்தளவுக்கு லவ் பண்ணுறா, ரொம்ப லவ் பண்ணுறா அவன். அவளால் அவன் இல்லாமல் இருக்கவே முடியாது. அவனோட வந்துட்டு ப்ராக்டிஸில் அவன் ஊரில் இருக்கையில் அவன் கூட பேசுகிறதுல தான் அவள் உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்குவா. ஸோ அப்படி 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணுறாங்க. லவ் மேரேஜ்டா 2 பேரும். ஸோ வந்துட்டு இப்படியே தான் மறுபடியும் அவன் ரூமுக்கு போயிட்டு எகைன் வெளியில் வந்து பார்க்குறா. அவன் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அவன் மேலெலாம் வந்துட்டு பெட்ஷீட்டு போட்டுட்டு அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே தான் எனக்கு இப்படி டென்ஷனாக இருக்குது. இவன் எப்படி தூங்குறான் பாரு. என்னை இங்கே டென்ஷனில் உட்கார வச்சுட்டு இவன் இப்படி கோச்சில் இப்படி தூங்கிட்டு இருக்கான். நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான். மாமா ஏன் இப்படி இருக்கா? என்னோடய ஃபீலிங் என்னென்னு எனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மறுபடியும் ரூம்குள்ளே போயிட்டான். மறுபடியும் வெளியில் வரா. இந்த மாதிரி அவள் 4 times 5 times பண்ணியிருந்திருப்பான். ஒவ்வொரு தடவையும் அவனை பார்த்துட்டு உள்ளாருக்க போயிட்டு இருந்திருப்பான். ஸோ வெளியில் மறுபடியும் வரா. ஸோ வரையில் வந்துட்டு ஜோன் அவளுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டுருக்குறான். ஆனால் அவள் வந்துட்டு கீழே பார்த்துட்ருக்குறான். கீழே வந்துட்டு அந்த கவுச்சில் ஸோ அவன் தூங்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா இவ்வளோ நேரமும். ஸோ வந்துட்டு அந்த கவுச்சை அப்படி பார்த்துட்டு நிற்கிறான். அவனை காணோம், எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹால்லையே கீழேயே குனிஞ்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு பார்த்தா வந்துட்டு பின்னாடி டக்குன்னு வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவளை அப்படியே க்ரிப்பாக பிடிக்குது. அவள் ஒரு நிமிஷத்தில் அப்படியே பயந்து போயிடுறா. டேய் விடுடா மேலேருந்து கையிடு பொறுக்கி மாமா பொறுக்கி விடுறா, கையை விட்டுடா அப்படின்னு அவன் வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே வந்துட்டு அவன் அவளை வந்துட்டு தூக்கிக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுறான். போயிட்டு டோரை அப்படியே வேகமாக அவளோட காலில் வந்துட்டு சாத்திட்டு அவளை தூக்கி அப்படியே பெட்டில் த்ரோ பண்ணுறான். அப்படியே வந்துட்டு த்ரோ பண்ண நிமிஷம் ஓவர் ஆகிட்டு, ஏண்டி அம்முக்குட்டி நீ எப்படின்னு எனக்கு தெரியாதா? எந்த விஷயத்துக்கு கோவப்படுன்னு எனக்கு தெரியாதா? சொல்லு. நான் எதுக்கு கோவமாக இருக்கேன்னு உனக்கு சுத்தமாக தெரியாது. என்கிட்ட பேசாத போ, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்து ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஜோன் அவளோட ஃபோர்ஹெட்டில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு லவபில் அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு, என்ன தாண்டி உன் பிரச்சனை, ஏண்டி இப்படி பண்ணுற, எதுக்கு நான் வந்ததுலேருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்குறேன், என்னாச்சு அம்முக்குட்டிக்கு? அம்முக்குட்டிக்கு ஒன்றும் இல்லை, கோவம் தான் உன் மேலே. ஏன் அம்முக்குட்டிக்கு கோவமா? இல்லையே, அவன் நல்லவனாச்சே, இந்த மாதிரி தப்பான விஷயமெல்லாம் அவன் பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜன் கேட்டுட்ருக்குறான். கோவமாக தான் இருக்கா உண்மையாலுமே. அப்படியா? என் அம்முக்குட்டிக்கு என்ன கோவம்? அது உனக்கிட்ட நான் சொல்லணும்? உனக்கே தெரியாதா நான் ஏன் கோவமாக இருக்கேன்னு? உனக்கு தெரியும், நீ சொன்னில. ஓ, எனக்கு இப்போ தெரியலையே, நீயே சொல்லிவிடு. சொல்ல மாட்டேன் போ. சரி, அப்போ நான் மறுபடியும் ஊருக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திருக்கிறான். அவனோட அந்த பனியனை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஸோ வந்துட்டு அந்த காலரை ஸோ அதை இழுத்து பிடிச்சிட்டு, நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ ஏன் இப்படி என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? இங்கே ஒருத்தி நான் உனக்காக வருவேன்ட்டு உனக்காக காத்துட்ருக்குறேன், பார்த்துக்கிட்டே இருக்கு அந்த பாதையை நீ வரமாட்டியான்ட்டு. ஆனால் நீ அங்கே கான்சர்ட்டில் அத்தனை பேர் அவளுங்கெல்லாம் நிற்கிறாளுங்க. அவளுக்கு முன்னாடி உன்னோட ஷர்ட்டை கழட்டிட்டு நீ பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிற. இந்த செஸ்ட்டெல்லாம் தெரிஞ்சிச்சு தெரியுமா? இந்த கையெல்லாம் தெரிஞ்சிச்சு தெரியுமா? உன்னோட ஷோல்டர்லாம் தெரிஞ்சிச்சு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை.
போ, நீங்கிட்ட பேசாத போ, எனக்கு சொந்தமானது எல்லாத்தையுமே அத்தனை பேர் அவளுங்கக்கிட்ட காட்டிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் இந்த மாதிரி ரொம்ப கோச்சிக்கிறான், செல்லமாக கோச்சிக்கிறான். அவள் செல்லமாக கோச்சிக்கிறான். ஆனால் அவனுக்கு அப்படி தெரியுது, ஓ இதான் மேடம்க்கு கோவமா, இதெல்லாம் பெரிய விஷயமாடி, இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம்டி, எனக்கு வேர்த்துச்சு நான் கலட்டுனேன் அவ்வளோதான். இத்தனை நாள் நீ கான்செப்ட் பண்ணியிருக்க, இத்தனை வருஷம் பண்ணியிருக்க, அப்போல்லாம் இந்த மாதிரி நீ கழட்டியிருக்கியா, அப்போல்லாம் உனக்கு வேர்த்ததே இல்லையா, இப்போ மட்டும் வேர்க்குதா உனக்கு, போடா என்னை ஏமாற்ற பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிக்கிட்டு இருக்கிறான். இவன் வலிக்கு வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுற கிட்ட வரான். போடா 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 பொறுக்கி போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு காலை அப்படியே வந்துட்டு அந்த பெட்டில் அப்படியே வந்துட்டு தேய்ச்சிக்கிட்டு குதிகாலை வச்சு தேய்ச்சிக்கிட்டு அவன் வந்துட்டு அவனை தள்ளி விட பார்க்குறா. பட் அவன் இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு அவளால் சுத்தமாக தள்ளவே முடியல. அப்படியே தான் அவன் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான். கொஞ்ச நேரம் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தவான் அவளும் அப்படியே வந்துட்டு ஸ்டாப் ஆகுறா. 2 பேருமே வந்துட்டு இப்போது பார்த்துட்ருக்குறாங்க. ஐ கான்டாக்ட் போய்கிட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு அவள் வந்துட்டு அப்படியே நம்பிச்சிட இழுத்து ஹக் பண்ணிக்கிறா, கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ அவனுமே வந்துட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, கிட்ட உண்மையாக சண்டை கூட உன்னால் போட முடியலடி லூஸு, நீ எப்படி கோவமாக இருக்கிறேன்னு சொன்னால் நான் நம்பிடுவேனா, சொல்லுடி அம்மா குட்டி அப்படின்னு சொல்லவும், ஓ நீ அப்படி பண்ணிடல, எனக்கு உண்மையில கோவமாக இருக்க முடியல தான், ஆனால் உண்மையில எனக்கு ரொம்ப கோவம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்பிச்சிருக்க அவன் மாற்றி பேசுகிறது அப்படியே குழந்த மாதிரி இருக்குது, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறா, பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்படியே தான் அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ பொண்டாட்டி ரொம்ப நாள் ஆகுதுடி, ஏன்டி இப்படி சண்டை போட்டு என்னோட மூடையே ஸ்பாயில் பண்ணுறடி நீ, ப்ளீஸ் டி கிஸ் ப்ளீஸ் நீ கிஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அவளுக்கு அவன் அந்த மாதிரி கெஞ்சும் போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அவள் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே தான் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். ஸோ இப்படி என்ன அடுத்தடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஒரு லவ்வபுளான அப்படியே மேக் அவுட் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ஜுன் அப்படின்னு மோன் பண்ணிகிட்டே இருக்கிறான். அம்மா அப்படி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ஜுனுமே அப்படியே மூன் பண்ணிகிட்ருக்குறான். ஸோ நம்ஜுன் மூன் பண்ணுறது ஸோ அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவளோட பேர் சொல்லி மூன் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப ரொம்ப அவனை பிடிச்சிருக்கு. அவள் ரொம்ப ஆரம்பம் லவ் பண்ணுறான். ஆரம்பம் எல்லையே இல்லாத காதல் தான் சொல்லணும். 2 பேரோட லவ்வுமே அந்தளவுக்கு 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்காங்க. வயனுமே ஆரம்பம் அப்படியே மூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆரம்பம் மூன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே அவங்களுக்குள்ள அந்த செக்ஷன் அப்படியே ரொம்ப ஹார்ட்டாக அப்படியே க்யூட்டாக அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.